ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயத்தை எண்ணி கவலைப்படுகிறாய். உன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது. ஆனால் நீ எதற்காக அதை நினைத்து வருத்தப்படுகிறாய் என்பதுதான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எத்தனை நாள்தான் தேவையில்லாமல் எதிர்காலத்தை நினைத்து அழுது அழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதி இல்லாமல் துளைத்து கொள்வாய் சொல். பல நாள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீ இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையை எதற்காக துளைக்கிறாய்? நிகழ்காலத்தில் நீ செய்ய போவதுதான் எதிர்காலத்தில் உனக்கு வசந்தமாக அமையும். அது உனக்கு முதலில் தெரியுமா? இப்பொழுது நீ இவ்வளவு அமைதியாக இருந்தால் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட வேண்டியதுதான். நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காமல் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் சிலர் என்னை நம்புவது கிடையாது. அப்படியே என்னை வணங்கும் நபர்களிடம் போய் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர் வெறும் மனிதன்தான் என்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். நான் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படுவதில்லை. என்னை நம்பி வணங்குபவர்களுக்கு நான் தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து நல்ல வழி காட்டுகிறேன். என்னை நம்பாதவர்களுக்கு நான் மனிதன்தான், கல்தான். அதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டுமோ அந்த வாழ்க்கையை நீ துளைத்து விடாதே. ஏனென்றால் நான் உனக்காக பல விஷயங்களை செய்து தர தயாராக உள்ளேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு புரிகிறதா? எல்லா விஷயத்தையும் செய்து தர தயாராக உள்ளேன். ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய பங்குக்கு உன்னுடைய வேலையை மட்டும் நீ செய்தால் போதும். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். தேவையில்லாமல் நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடிக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய மன உளைச்சல் வந்தாலும் கவலைப்படாமல் மீண்டும் 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 போராடு. பல நாள் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் நடக்கும். பல விஷயங்கள் உனக்கு தேவையானது கிடைக்கும். உன்னுடைய குடும்பமும் நீயும் மன மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். அதனால் நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை. என்னுடைய வார்த்தையை கேட்டு வளரும் உனக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தை நினைக்காதே. இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை மட்டும் நினைத்துக்கொள். நிச்சயமாக நீ இப்பொழுது செய்யும் அனைத்தும் உனக்கு எதிர்காலத்தில் உபயோகப்படும். காலங்களை நினைத்து வருந்தவும் வேண்டாம், அதை நீ திட்டவும் வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து கொண்டிரு. அதற்கான நல்ல பலனை இந்த சாயான நான் தருவேன். எதிர்காலத்தை நோக்கி நீ ஓடலாம். ஆனால் இப்பொழுது ஓடினால்தான் எதிர்காலத்தில் இன்பமாகவே இருக்க முடியும். தைரியத்துடன் இரு, நம்பிக்கையுடன் இரு. உனக்காகவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.